இரவு ஜெபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசுவா 21வது அதிகாரம் 44வது வசனம். கர்த்தர் அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியெல்லாம் அவர்களை சுற்றிலும் யுத்தமில்லாமல் இளைப்பாற பண்ணினார். அவர்களுடைய எல்லா சத்துருக்களிலும் ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்கவில்லை. அவர்கள் சத்துருக்களை எல்லாம் கர்த்தர் அவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தார். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக. எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே, இந்த நாள் முழுவதும் நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் பாதுகாப்புக்கும் உமக்கு நன்றி செலுத்துகிறோமப்பா. அறிந்தும் அறியாமலும் செய்த எந்த ஒரு பாவமாக இருந்தாலும் இன்னும் ஒரு விஷயம் பரிசுத்த ரத்தத்தினால கழுவி எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. காலைதோறும் கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறதே, புதிய கிருபையினாலும் நன்மையினாலும் ஒவ்வொரு குடும்பங்களையும் நிரப்புங்க இயேசு சுவாமி. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அறிக்கை செய்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சார்ந்து இருந்து அவருடைய கட்டளைகளுக்கெல்லாம் கீழ்ப்படிந்து கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தின்படியே நாம் கீழ்ப்படிந்து இருக்கும் பொழுது அவர் நமக்கு ஆணையிட்டபடியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இரவு நேரத்தில் வசனத்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் யுத்தமில்லாமல் இளைப்பாற பண்ணுவாராம், சமாதானத்தை தருவாராம். இளைப்பாரி சந்தோஷ சமாதானத்தோடு இருக்கும்படியாய் கர்த்தர் செய்வாராம். சத்துருக்களுக்கு ஒருவரும் நமக்கு முன்பாக நிற்காதபடிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம எல்லா சூழலையும் விடுவித்து பாதுகாக்க அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். சத்துருக்களை எல்லாம் அவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி யோசுவா புஸ்தகத்தில் பார்க்கிறோம். இந்த நாளிலும் நமக்கு விரோதமாய் எந்தெந்த காரியங்கள் இருக்கிறதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் முறியடிப்பார். நமக்கு உருவாக்கப்படும் ஆயுதங்கள் வாய்க்காதபடியே செய்வார். நம் வீட்டிற்கும் குடும்பத்திற்கும் பிள்ளைகளுக்கும் வருமானத்திற்கும் ஆசீர்வாதத்திற்கும் விரோதமாய் பதவி இருக்கிற எல்லா சத்ருவின் கிரியைகளை கர்த்தர் நிர்மூலமாக்குவார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு ஆணையிட்டபடியெல்லாம் செய்ய அவர் நீதியும் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். இளைப்பாறுதலை தருகிற தேவன், சத்துருக்கள் நமக்கு முன்பாக நிற்க முடியாதபடிக்கு நம்மை பாதுகாக்கிற தேவன், சத்துருக்களை எல்லாம் நிர்மூலமாக்கி போட்டு நம்மளை கனப்படுத்தி உயர்த்துகிற தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.